கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்பயுமே என்ன பண்ணுவாரா, பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கு சமானமாக அந்த பெஸ்ட்டை கொடுப்பாரு. அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, கொடுப்பாரு. கொஞ்சம் காலம் தாமதிக்கலாம். காலம் தாமதிக்க அந்த பெஸ்ட்டை, அவருக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவாரு. நீங்கள் வீடு வாங்கணும்னு இருக்கலாம், குடும்பத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபினான்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் வியாதி படுக்கையாக இருக்கலாம், இல்லை எல்லாம் திடீர்னு பார்த்தா எல்லாமே ஒரு நாள் சரியாயிட்டது. எப்படி ஹீஸ் சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அவர் பெஸ்ட்டை கொடுத்துருவாரு. அவர் பெஸ்ட்டை, அந்த பெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இன்னொன்று நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்குற அந்த பெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு சமமான இன்னொரு பெஸ்ட்டே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டை அவர் கொடுத்துருவாரு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த பெஸ்ட்டை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வீடு, நானும் வீடு கட்டியிருக்கேன் பிரதர். ஆனால் உங்கள் வீடு மாதிரி, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காக நான் வீடு கட்ட சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி யாரை பார்த்தாலும் உங்களை அந்த ஒரு பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவார். எத்தனை நாள் நீங்கள் பட்ட பாடுகள் போராட்டங்கள்லாம் இருந்தாலும் அந்த பெஸ்ட்டுக்கு, அவர் கொடுக்குற பெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இணையா நீங்கள் கொஞ்சம் காத்திருங்களேன், இன்னும் கொஞ்சம் காத்திருங்க. பல நாள் நல்லா காத்துட்ருக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் காத்திருக்கிறவங்களுக்கு அந்த கதவுகள் திறக்கப்படும். எத்தனையோ பேர் கண்ணீரோடு உட்காந்துருக்கீங்களா, எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு உட்காந்துருக்கீங்களா? நான் அழுதுகிட்டே இருக்கேன் பிரதர், என் வாழ்க்கையில் அழுதுகிட்டே இருக்கேன். இந்த மாதமாக நான் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே ஓப்பனே ஆகலை பிரதர், நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறேன். நான் தொடர்ந்து ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் முடியும் இல்லை, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் அதுக்காக காத்திரு, அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிரசின் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதன் காலத்தில் சரியான நேரத்தில் வந்து சேரும். ஹல்லேலூயா.